Welcome to Dr. Mythili's Music Therapy channel. இன்றைய பதிவில் மியூசிக் தெரப்பி how it works என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மியூசிக் தெரப்பி அப்படின்னும் பொழுது இசை ஒரு மருந்து போல, மருந்துக்கு துணையாகவும் மருந்து போலவும் பயன்படுகிறது அப்படின்ற அந்த கான்செப்டை தான் நம்ம முன்னாடியே நிறுத்துறோம். இசை என்று சொல்லும்பொழுது அது ஒரு சவுண்ட், ஒலி. ஆனால் பட் இட் இஸ் a refined sound. It is being transformed into thought and feelings before being என்ன அதை நம்ம உணர்ந்துக்கு முன்னாடியே அது என்ன பண்ணுறது, அது தாட் அண்ட் ஃபீலிங்ஸ்க்கு முன்னாடியே அது வந்து மருந்து போல பயன்பட துவங்குகிறது. ரெண்டுமே நடக்கிறது. அதனால இசைன்னு சொல்லும்போது அதை கேட்கணும், அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், ரசிக்கணும், அப்படிலாம் இருக்கு. ஆனால் இசையை நம்ம அதனோட ராக ஆலாபனைகள், ராகத்தில் வரக்கூடிய ஸ்வரங்கள், அதில் இருக்கிற அந்த ஸ்வரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம்னு அதுக்கு ஒரு டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இசை தெரிஞ்சவங்களுக்கு அது எளிமையாக சுலபமாக புரியும். ஆனால் அது சாதாரண பொதுவாக சொல்லணும்னு சொன்னால், சில ராகங்களை வாசிக்கிறோம், சில ராகங்களை பாட சொல்லி கேட்குறோம். நம்மளுக்கே நன்னா பாட தெரியுது, சில ராகங்களாக நன்னா பாடுறோம். அப்படின்னா ஒரு பாடணும் ராகம் என்று சொன்னாலே அதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு ஒரு ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் ஆரோகணத்தில் இத்தனை ஸ்வரம், அவரோகணத்தில் இத்தனை ஸ்வரம், எல்லாமே மேக்ஸிமம் 7 ஸ்வரம் தான் இருக்கும். அந்த சில சமயத்தில் ஆரோகணத்தில் 7, அவரோகணத்தில் 6, ஷாடவம், ஷாடவ ஔடவம், ஔடவ ஷாடவம் அப்படின்னு நிறைய இதில் செக்மெண்ட் என்ன இருக்கு, கேட்டகரைஸ் வைஸ் நம்ம பண்ணிக்க முடியும். அப்படின்னா அதில் ஆரோகணத்திலையும் அவரோகணத்திலும் எது போல ஸ்வரங்கள் இருக்குதோ அந்த ஃப்ரீக்குவன்சியில் அது போலவே பாடினாதான் அந்த ராகத்தோட ஸ்ட்ரக்சரை அழகாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். பாடுறவாளுக்கும் தெரியும், இசையை பற்றி நல்லா வாசிக்கிறவாளுக்கும் தெரியும். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு ராகத்துக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோகனம் தான் சொல்கிறோம், அடிக்கடி நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்னா எளிமையானது. அது ஒரு ஔடவம் 5 ஸ்வரங்களை கொண்ட ஒரு ராகம். அப்படின்னா அதில் அந்தரகாந்தாரம் இருக்குது, சதுஸ்ருதி ரிஷபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்க, பஞ்சமம் இருக்குது, சாப்பா. அப்புறம் சதுஸ்ருதி ரிஷபம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தா இதே சதுஸ்ருதி ரிஷபம் இன்னும் வேற நிறைய லட்ச ராகங்களில் இருக்கும். மோகன ராகத்தில் கிடைக்கக்கூடிய சதுஸ்ருதி ரிஷபமோ அந்தரகாந்தாரமோ அதுபோல் அந்த பேர் கொண்டது சதுஸ்ருதி ரிஷபம் அந்தரகாந்தாரம் அப்படின்னா அது இன்னும் அதுபோல் ஆயிரக்கணக்கான ராகத்தில் லட்ச ராகத்தில் இருக்கும், நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். அப்படின்னா இதே மாதிரி தான் அங்கேயும் ஒலிக்கும்ன்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஏன்னா இந்த ராகத்தில் வாசிக்கணும் பாடணும்னு சொன்னால் அது இப்படி தான் அதை வந்து நம்ம நேரேட் பண்ணணும். ஆனால் இப்படி இல்லை அப்படின்னா வேற மாதிரி இருக்குன்னா அந்த ராகத்துலேயும் அது சதுஸ்ருதி ரிஷபம் தான். ஆனால் அங்கே பாடும்பொழுது அதில் ஒரு மாத்திரை தூக்கலாகவோ ஒரு மாத்திரை குறைவாகவோ இல்லை ஒரு இன்னொரு ஃப்ளாஷில் அதிகமாக காட்டினாதான் அதனுடைய சிறப்பு அங்கே தெரியுமா, அதெல்லாம் கண்டுபிடிச்ச முடியும். ஸோ இது எல்லாமே அந்த ஒரே ஒரு ஸ்வரம் தான், ஒரே ஸ்வரம் தான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஒரு பேச்சு துனியிலேருந்து அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரே ஸ்வரம் வேறு வேறு இடங்களில் வேறு மாதிரி நம்ம அதை என்ன பண்ணோம், ஸ்புரிக்க வேண்டி வரும். அதனால் இப்படி திருப்பி பாடும்பொழுது வேற முறையில் அது கேட்கறதுன்னு சொன்னால் அதுதான் அந்த ராகத்துக்கு உண்டான சிறப்பு. அதனால் சதுஸ்ருதி ரிஷபம் இருக்கிறதுனாலேயே அது ஒரு தெரப்பியாக மாறுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அதை நம்ம உடனே என்ன பண்ண முடியாது, எஸ் நோ அப்படின்னு அந்த 2 வார்த்தைக்குள்ளே அதை பதில் சொல்ல முடியாது. அது சொல்கிறதுன்னு சொன்னால் மருந்து அப்படி இல்லைன்னு அர்த்தம். மருந்துன்னு சொன்னால் ஒரே ஒரு மருந்து ஒரு மாதிரி தான் வேலை செய்யணும்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஸோ இன் ரியல். மெடிக்கல் வேர்ல்டுலையாக இருந்தாலும் மருந்து, ஆயுர்வேதம், சித்தா அப்படிலாம் பேச ஆரம்பித்தா கூட ஒரே மருந்து நிறைய வேலைக்கு பயன்படும் இல்லையா. ஒரே மருந்து நிறைய மாதிரி தீர்வுகளை கொடுக்கும். ஒரே மருந்து ஒரு தீர்வு தான் கொடுக்கும்னா அது மருந்துக்கு மரியாதை இல்லையா, அந்த தீர்வுக்கு மரியாதை இல்லையான்னு கேட்டால் அது பெரிய டிபேட்டபிள் கொஸ்டின் ஆகிடும். அப்படி இல்லை, ஒரு ஸ்வரம் ஒரு மாதிரி இந்த ராகத்தில் வாசிக்கும் பொழுது இங்கே அது நல்ல தீர்வாக அமையும். இதே மாதிரி இந்த தீர்வை அடிப்படையில் கொண்டு பாக்கி இன்னும் கொஞ்சம் we can develop further அப்படின்னு நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும். அதனால் ஒரு ராகத்துக்கு சில ஸ்வரங்கள் இருக்கும், அந்த ஸ்வரங்கள் இந்த ராகத்தில் வாசிக்கிற மாதிரி இங்கே ஸ்புரிக்கிற மாதிரியே எல்லா இடத்துலையும் இந்த சதுஸ்ருதி ரிஷபத்தை ஸ்புரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஸ்புரிப்பதற்கு இடமில்லை. குறித்தா அந்த ராகத்தோட ஸ்வரூபம் மாறிடும், அப்படின்லாம் வரும். அதனால் தெரப்பியாக அது எப்படி பயனளிக்கும் என்ன சொன்னால், ராகத்தோட இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் மேக்ஸ் தி ஹோல் வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே அறுதிட்டு சொல்ல முடியும். அதனால் ஒரு நேரத்துலையும்
ராகங்களை எளிமையாக வாசிக்கிறதுக்கும் எளிமையாக பாடி புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம தயாராக இருந்தால் இசை ஞானம் உள்ளவர்களுக்கு தான் மருந்தாக வேலை செய்யணும்னு இல்லவே இல்லை. இசை ஞானமே இல்லாதவர்களுக்கும் இசை ஒரு சிறப்பான மருந்தாக பணிபுரியும். அங்கே அதனுடைய செம்மைத்தன்மையை காட்டித்தரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், உறுதியாக சொல்ல முடியும். அதனால் இந்த தெரப்பியை இன்னும் எப்படியெல்லாம் நம்ம சிறப்பாக எடுத்துக்கொண்டு போக முடியும் அப்படின்றத வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.